Hi students, compounds of hydrogen la next நம்ம படிக்க போகிறது hydrogen peroxide. Hydrogen peroxide molecular formula H2O2. Most important peroxide, இதுக்கு நிறைய applications industries-ல இருக்குது and medicinal field-ல இருக்குது. ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். மெட்டல் பெராக்சைட்ஸை எடுத்து டைல்யூட் ஆசிட்ஸோட கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம். பேரியம் பெராக்சைட் இட் இஸ் அ மெட்டல் பெராக்சைட். இதை கூட சல்ஃபியூரிக் ஆசிடை ட்ரீட் பண்ணுறோம், H2SO4. இதை ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இட் ஃபார்ம்ஸ் பேரியம் சல்ஃபேட், தென் H2O2 இஸ் ஃபார்ம்டு. இப்போ என்ன ஆகுது, திஸ் H2 combine with this O2 and form H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைட் ஃபார்ம் ஆகுதா. தென் BaSO4, பேரியம் சல்ஃபேட் இஸ் அ பை ப்ராடக்ட். இதே மாதிரி சோடியம் பெராக்சைடு எடுத்துக்கிறோம், மாலிகுலர் ஃபார்மில் Na2O2. சல்ஃபியூரிக் ஆசிடோடு போடும்போது இட் ஃபார்ம்ஸ் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு, தென் Na2SO4 சோடியம் சல்ஃபேட் வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஆன் அன் இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன், லேபில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்மால் மெத்தட்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அப்படின்னா இட் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். பல்க் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் 2-alkyl ஆந்த்ராக்வினோல், அதாவது 2-alkyl ஆந்த்ராக்வினோல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆந்த்ராக்வினோல் காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு ஆட்டோ ஆக்சிடேஷன் பண்ணுவாங்க. ஆட்டோ ஆக்சிடேஷன் மீன்ஸ் செல்ஃப் ஆக்சிடேஷன், தன்னைத்தானே ஆக்சிடேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ரியேஜெண்ட். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2-alkyl ஆந்த்ராக்வினோல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அல்கைல் அப்படிங்கிறது வந்து அல்கைல் குரூப்னா மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கானிக் குரூப் இருக்கும். இங்கே வந்து C2H5ங்கிற எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் நேம்ட் அஸ் 2-ethyl ஆந்த்ராக்வினோன். ஓகே, இப்போது இதை எடுத்துக்கிறோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் 2-ethyl ஆந்த்ராக்வினோனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இது கூட ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு கேட்டலிஸ்டுடைய ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, this C double bond O and this C double bond O, both C double bond O group are converted into COH COH. ஓகேவா, அந்த ரெண்டு C double bond O group என்னவா கன்வெர்ட் ஆகிறது, COH COH கன்வெர்ட் ஆகுது. Then we are adding oxygen. Again it will undergo oxidation reaction. Oxygen add பண்ண என்ன ஆகும், this both the OH is converted into again C double bond O C double bond O. ஓகே, ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது தென் இட் ஃபார்ம்ஸ் 2-ethyl ஆந்த்ராக்வினோன். ஓகேவா, அலாங் வித் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும், எக்ஸஸாக ஆக்சிஜன் இங்கே போட்டதுனால நமக்கு இங்கேருந்து 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆச்சா. அந்த 2 OHலேருந்து இந்த 2 OH இந்த 2 ஓவும் சேர்ந்து கோவஸ் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த மாதிரி நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடச்சிரும். இப்போது இந்த ஆந்த்ராக்வினோன் ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடச்சதில்ல, இதில் எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஆந்த்ராக்வினோன் தனியாகவும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தனியாகவும் நமக்கு பிரிஞ்சு நிற்கும். எப்படி அப்படின்னா 2 லேயர்ஸாக பிரியும். இந்த ஆர்கானிக் லேயர் அப்படிங்கிறது, ஆர்கானிக் லேயர்னு ஒரு லேயர், அக்வஸ் லேயர் அப்படின்னு ஒரு லேயர். அக்வஸ் லேயரில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்கானிக் லேயரில் வந்து இந்த ஆந்த்ராக்வினோன் காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகேவா, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் H2O2 நமக்கு கிடைக்குன்னா 40% ஆஃப் H2O2 இஸ் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பியூர் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஆல்மோஸ்ட் கலர்லெஸ் லிக்விடாக இருக்கும், சம்டைம்ஸ் பேல் ப்ளூ கலரில் இருக்கும். இது லெஸ் வாலட்டைல் அண்ட் மோர் விஸ்கஸ் தேன் வாட்டர், வாட்டரை விட விஸ்காசிட்டி அதிகம் உள்ள ஒரு காம்பவுண்ட். 30% solution of hydrogen peroxide is marketed as 100 volume. 30% solution of hydrogen peroxide வந்து 100 volume hydrogen peroxide, அதாவது STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அதனுடைய வால்யூம். ஓகே, அப்போது இதுக்கு மீனிங் என்னென்னா 100 ml ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் பை 1 ml ஆஃப் த சொல்யூஷன் ஆன் ஹீட்டிங். 1 ml ஆஃப் த சொல்யூஷன் வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இட் லிபரேட்ஸ் 100 ml ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் பை 1 ml ஆஃப் திஸ். அந்த சொல்யூஷன் வந்து ஒவ்வொரு எம்எல்லையும் 100 ml அளவுக்கு, 100 mlங்கிறது கரெக்டாக என்னன்னு தெரில, ஐ திங்க் 100 மோல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகும். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க. அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து
இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய அக்வஸ் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா spontaneously disproportionates to give oxygen and water. இது spontaneous disproportionation reaction undergo பண்ணி oxygen and water வந்து by products-ஆ கொடுக்குது. This reaction is however slow but is explosive when catalyzed by metal. இந்த reaction நார்மலாக எந்த கேட்டலிஸ்ட் இல்லாதப்போ ஸ்லோவாக நடக்கும், பட் மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன், வெடிக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு ரியாக்ஷன். If it is stored in glass container, it dissolves the alkali metals from the glass, which catalyzes the disproportionation reaction. இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸில் வந்து it dissolves the alkali metals from the glass. அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல்ஸை வந்து டிசால்வ் பண்ணிடும். அப்போ அந்த அல்கலி மெட்டல்ஸ் என்ன பண்ணும், கேட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கேட்டலைஸ் பண்ணிச்சுன்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். ஃபார் திஸ் ரீசன் H2O2 சொல்யூஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். இதனாலேயே அதை வந்து எந்த ஒரு மெட்டல் பாட்டில்ஸ்லேயோ இதுலேயோ ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. H2O2 உடைய டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். H2O2 gives H2O plus 1/2 O2. Hydrogen peroxide can act both as an oxidizing agent and a reducing agent. இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுது, ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுது. ஆக்சிடேஷன் வந்து எப்போவுமே அசிடிக் மீடியத்தில் நடக்குது, ரிடக்ஷன் வந்து பேசிக் மீடியத்தில் நடக்குது. இந்த அசிடிக் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா H2O2 அசிடிக் கண்டிஷன்ஸ் H ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்களா, H2O2 plus 2H plus. H plus means acid. ஓகே, எந்த இடத்துல H plus இருந்தாலும் that represent acid. Okay, along with 2 electrons, what will be formed? H2O2 is converted into water. E0 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் 1.77 வோல்ட்டுன்னு. இது என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுடைய வேல்யூ. இந்த ரியாக்ஷன் நடக்கிறது வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி முன்னிலையில் நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு இல்லைன்னா எவ்வளோ வோல்டேஜ் ஆஃப் கரண்ட் தேவைப்படுதுன்னா ப்ளஸ் 1.77 வோல்டேஜ். ஓகே, அது அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இன் அசிடிக் மீடியம்னு சொன்னோம். எதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகே, ஃபெரஸ் சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+ இருக்கும். ஃபெரிக் சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3+ இருக்கும். இப்போ 2+லேருந்து 3+ சேஞ்ச் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஓகேவா? அப்போது அசிடிக் மீடியம் இங்கே H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அசிடிக் மீடியத்தில் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகுது. இன் பேசிக் கண்டிஷன்ஸ்னால் பேஸ் அப்படின்னா ஜென்ரலாக OH அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? OH மைனஸ் உடைய ப்ரெசன்ஸில் இட் ஃபார்ம்ஸ் அ வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் லிபரேட்டட் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். So electron loss also formed here. இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்ப்ளீட்லி இந்த ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகியிருக்கு. கம்ப்ளீட்லி ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் டேக்கிங் பிளேஸ். ஓகே, H2O2வில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஆக்சுவலாக இங்கே H2 வரணும். H2O2வில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகியிருக்கு. ரிமூவ் ஆகி இட் ஃபார்ம்ஸ் நியூட்ரல் வாட்டர். ஓகேவா? அப்போது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டேர்ம்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. KMnO4 + H2O2. KMnO4ல் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கனீஸ் MnO4 வந்து MnO2 என்ன பண்ணியிருக்கு, இட் ரெடியூசஸ். ஓகே, KMnO4ல் பார்த்தீங்கன்னா MnUடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ் ஆக்சைடில் +2. இப்போ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ரிடக்ஷன். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். இதனுடைய ஆக்சிடைசிங் எபிலிட்டின் காரணமாக வந்து த ஹார்ம்லெஸ் நேச்சர் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் லீட் டு இட்ஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ். இதனுடைய ப்ராடக்ட் வந்து வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் இருக்கிறதுனால என்விரான்மெண்ட்டை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க.
It is used in water treatment to oxidize pollutants as a mild antiseptic and as bleaching in textile, paper and hair care industry. Textile industry, paper industry, hair care industryயில் வந்து இந்த வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. Hydrogen peroxide is used to restore the white color of the old paintings which was lost due to the reaction of hydrogen sulfide in air with the white pigment Pb3OH twice CO3 twice to form black colored lead sulfide. Hydrogen peroxide வந்து white color of the old paintings வந்து பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன் ஏர் வித் தி ஒயிட் பிக்மெண்ட். அப்போது அந்த ஒயிட் பிக்மெண்ட்டோடு இதை ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த பிளாக் கலர்ட் லெட் சல்ஃபைட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அந்த பிளாக் கலர்ட் லெட் சல்ஃபைட்டை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடுது, பண்ணி ஒயிட் கலர் லெட் சல்ஃபைட்டாக மாற்றுறது. ஓகே, அப்போ அதனுடைய கலர் வந்து ரீஸ்டோர் ஆகுது, அங்கே யூஸ் பண்ணுறாங்க. PbS plus 4H2O2 gives PbSO4 plus 4H2. அங்கே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. லெட் சல்ஃபைட் இஸ் கன்வெர்டட் இன்டு லெட் சல்ஃபேட் பை ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Both in gas phase and solid phase, the molecule adopt a skew conformation due to repulsive interaction of the OH bonds with lone pairs of electrons on each oxygen atom. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபேஸ் சாலிட் ஃபேஸ் ரெண்டுலேயுமே வந்து இதனுடைய கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூ கன்ஃபர்மேஷனில் இருக்கும். ஓகே, இது எதனால் ஸ்கியூ கன்ஃபர்மேஷனில் இருக்குன்னா அந்த OH பாண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன்னால். ஓகேவா, அந்த OH பாண்டில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் மேலேயும். Indeed, it is the smallest molecule known to show hindered rotation about a single bond. இதுதான் hindered rotation single bond பொறுத்து கொடுக்கக்கூடிய smallest molecule. இப்போ கேஸ் ஃபேஸில் அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கேஸ் ஃபேஸ்லேயும் சாலிட் ஃபேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேஸ்லேயுமே ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான். பட் வாட் இஸ் த சேஞ்ச் ஹியர், தட் bond angles are changed. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 0.95 டிகிரி ஆம்ஸ்ட்ராங், ஹியர் 94.8. இதுவே சாலிட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 0.98 டிகிரி ஆம்ஸ்ட்ராங், 101.9 டிகிரி ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி இந்த ரெண்டு பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிற பிளேன், அந்த ரெண்டு பிளேனுக்கு இடையில உள்ள பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 111.5 டிகிரி, இங்கே வந்து 90.2 டிகிரி. தீஸ் ஆர் தி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தியர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹைட்ரஜன் பெராக்சைடு நார்மல் ஸ்ட்ரக்சர் 3D ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், தென் இது இன்னொரு ஹைட்ரஜன். ஓகே, H2O2 ஹேஸ் எ நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர். இது நான் பிளேனார் ஸ்ட்ரக்சர் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேன் இருக்குது, ரெண்டு பிளேனும் ஒரே மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் சாய்வாக தான் இருக்குது. மாலிகுலர் டைமென்ஷன்ஸ் இன் கேஸ் ஃபேஸ் அண்ட் சாலிட் ஃபேஸ் டிஃபர் as shown in the figure. நீங்களே பார்த்தீங்க மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸ்ட்ரக்சரலி H2O2 இஸ் ரெப்ரசன்டட் பை த டைஹைட்ராக்சில் ஃபார்முலா இன் விச் த 2 OH மைனஸ் குரூப்ஸ் டு நாட் லை இன் த சேம் பிளேன். அதாவது இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா OHன்னு ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு OHமே வந்து சேம் பிளேனில் இருக்காது. One way of explaining the shape of hydrogen peroxide is that the hydrogen atoms would lie on the pages of a partly opened book and the oxygen atoms along the spine. இப்போ ஒரு புக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, ஒரு புக்கோ நோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் சாய்வா, அது மாதிரி தான் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஆக்சிஜன் வந்து அந்த நடுவில் அந்த லைனில் இருக்கும், அந்த புக்குடைய அந்த ரெண்டு பேஜுக்கு இடையில வர அந்த பார்க்கில். In the solid phase of the molecule, the dihedral angle reduces to 90.2 degree due to hydrogen bonding and the OOH angle expands from 94.8 degree to 101.9 degree. இப்போ சாலிட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணும்போது பாண்ட் ஆங்கிள் என்ன இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. டைஹெட்ரல் ஆங்கிள் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, 90.2 டிகிரியாக ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி 94.8 டிகிரியில் இருக்கக்கூடிய OOH பாண்ட் ஆங்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது 101.9 டிகிரி. அது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டு ஸ்ட்ரக்சர்லேயும், கேஸ் ஃபேஸ்லேருந்து சாலிட் ஃபேஸ் வரும்போது. ஓகே, இதுதான் வந்து ஹைட்ரஜனுடைய ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இது ஃபுல்லாகவே படிங்க, அதனுடைய ப்ரிப்ரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சர், யூசஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.